ஜெனி இந்த இன்சிடெண்ட்டுக்கு அப்புறம் அதை வந்து தன்னோட ஹஸ்பண்ட் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிவிட்டு, ஸோ ஹஸ்பண்டும் ஜெனியும் சேர்ந்தே வந்து போலீஸ் கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லலாம். பட் இதில் பார்த்தீங்க அப்படின்னா, ஜெனியினுடைய ஹஸ்பண்ட் ஃபேமிலி, அதாவது மதர் இன்லா, மாமியார், நாத்தனார், இவங்க எல்லாருமே அதே அப்பார்ட்மெண்ட்டில் தான் இருக்காங்க. பட் இவங்க ஜெனிக்கு நடந்த கொடுமையை என்னன்னு வந்து கூட கேட்கல அப்படின்னு சொல்லலாம். ஸோ எந்த அளவுக்கு மனது இறுக்கத்தோட ஒரு பழிவாங்கிற குணத்தோட மனிதர்கள் நிஜ உலகில் வாழ்கிறாங்க அப்படிங்கிறது தான் உண்மை. ஜெனியோட வீட்டுக்கு எதிர் வீட்டில் இருக்கக்கூடிய நபர் பார்த்தீங்க அப்படின்னா, ஜெனி கிட்ட அன்னெசரியாக வம்புக்கு வராங்க. இது யாருடைய தூண்டுதலில் நடைபெறுது அப்படின்னா, கண்டிப்பாக ஜெனியினுடைய மாமியார், நாத்தனார் இவர்களுடைய தூண்டுதலில் தான் நடைபெறுது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இவங்க அந்த ஃபேமிலிக்கு ரொம்ப நெருக்கமாக இருக்காங்க. ஸோ ஜெனி வந்து எப்போ தன்னுடைய அம்மா வீட்டில் ஒரு 10 வருட காலம் இருந்த டயத்தில் இவங்க இந்த ஜெனியோட வீட்டில் இருந்தப்போ என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஜெனியை பற்றி தவறான கருத்துக்களை அவதூறை பரப்பியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதன் மூலியமாக அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஜெனி கிட்ட வம்புக்கு வராங்க. ஏன் அப்படின்னா, நேரடியாக மாமியார் நாத்தனார் மோதுனா தங்கள் மேலே வந்து கம்ப்ளைண்ட் வந்துடும் அப்படிங்கிறதுக்காக இவங்கள அவங்க தூண்டி விடுறாங்க. இப்படி தான் ஜெனியினுடைய வாழ்க்கையில் நிறைய சம்பவங்கள் நடைபெறுது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது சினிமா இல்லை, நிஜ வாழ்க்கையில் நடந்தது தான் சினிமாவாக மக்களுக்கு காண்பிக்கப்படுகிறது அப்படிங்கிறது தான் உண்மையான விஷயம் சமூகத்தில். ஜெனியோட ஹஸ்பண்ட் பார்த்தீங்க அப்படின்னா, ஜெனிக்கு ஒரு குட்டி டாக், சின்ன ஒரு டாக் வாங்கி கொடுக்குறாரு வீட்டில் சேஃப்டிக்கு. ஏன்னா ஜெனியோட ஹஸ்பண்ட் பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ அவருக்கு ஃபாரினில் ஒர்க் இருக்கிறதுனால அங்கே ஸ்டே பண்ணி ஆகணும். ஸோ ஜெனியும் அவங்களுடைய பொண்ணு மட்டும்தான் வீட்டில் இருக்கணும் தனியாக. ஸோ இந்த சுச்சுவேஷனில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஜெனி தன்னுடைய டாக் வந்து கேட் ஓப்பன் பண்ண உடனே வெளியில் ஓடிடுது. ஸோ அப்போ ஓடும்போது பார்த்தீங்க அப்படின்னா, யூரின் பாஸ் பண்ணிடுது அந்த கேம்பஸில். ஸோ இது என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த எதிர்த்த வீடு இருக்குது இல்லையா, அங்கேருந்து வந்த ஒரு லேடி என்ன பண்ணுறாங்க, ஜெனிக்கிட்ட டோரை தட்டி சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. உங்களுடைய டாக் வந்து இந்த மாதிரி இங்கே யூரின் பாஸ் பண்ணிடுச்சு, எங்களுக்கு ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருக்குது. கடைசியில் அது பாஸ் பண்ணது எங்கே அப்படின்னா, ஜெனியினுடைய வீட்டுக்கிட்ட தான். பட் அவங்க வீட்டுக்கிட்ட டச்சே ஆகலை. இவங்க தூண்டுதல் இருக்காங்க இல்லையா, ஜெனியினுடைய கணவர் குடும்பத்தினர். ஸோ அந்த தூண்டுதலில் அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, இவங்களை தூண்டி விட்டு சண்டை போட வச்சோன்னா அவங்க வந்து கேள்வி கேட்டு ஜெனிக்கிட்ட அனாவசியமாக பேசி கெட்ட வார்த்தைகள் அப்படிங்கிறத ரொம்ப உபயோகிச்சிட்டாங்க அவங்களுடைய லாங்குவேஜில். இதை ஜெனி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டாங்க. பட் அவங்க ஒரே வார்த்தை சொல்லிட்டாங்க, என்ன பண்ணணுமோ பண்ணிக்கோங்க, எங்கே கம்ப்ளைண்ட் கொடுக்கத்துக்கோங்க, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஜெனி. ஸோ அதோட ப்ராப்ளம் அப்படியே சால்வ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த பிரச்சனையும் இவர்கள் போன்ற நபர்கள் அப்படிங்கிறது தான் உண்மையான விஷயம் சொசைட்டியில் நடக்கக்கூடியது. இதுவும் ஜெனிக்கு தொடர்ந்து நடந்த சம்பவம். ஸோ இது இங்கே மட்டும் இல்லை, அவங்க பேரண்ட்ஸ் வீட்டில் இருந்தப்பையும் தமிழ்நாட்டிலையும் அவங்களுக்கு நடந்த அதே தாக்குதல், அவங்களுடைய கணவர் வீட்டில் அது வெளி மாநிலத்திலையும் அதே தாக்குதல்கள் அப்படிங்கிறது தொடர்ந்துக்கிட்டே இருந்தது அப்படின்னு சொல்லலாம். அடுத்த அப்பார்ட்மெண்ட்ஸில் நடக்கக்கூடிய பிரச்சனை பார்த்திங்க அப்படின்னா, ஜெனி வந்து நம்ம தமிழ்நாடு கல்ச்சரில் கொஞ்சம் இருக்கக்கூடியதுனால ரங்கோலி போடுறது வழக்கம். ஸோ அப்படி கோலம் போட்டாங்க அப்படின்னா, அந்த கோலம் ஒரு 2 செகண்ட்ஸ் தான் இருக்கும். அடுத்த செகண்ட் பார்த்திங்க அப்படின்னா எரேஸ் ஆகிடும், அழிஞ்சிடும். அது மாதிரி ஏதாவது செப்பல்ஸ் அவங்க வீட்டுக்கு வெளியில் போட்டாங்க அப்படின்னா, அந்த செப்பல்ஸ் பார்த்திங்க அப்படின்னா அந்த இடத்துல இருக்காது, அந்த இடத்த விட்டு இன்னொரு பிளேஸ்க்கு மூவ் ஆகிடும். பட் அதர் பீப்புள் அப்படிங்கிறவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அவங்க அந்த இடத்துல மெயின்டைன் பண்ணிக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு இம்மெச்சூரிட்டி பீப்புள் அவங்களுடைய குணாதிசயங்களை காண்பிக்குது அப்படின்னு சொல்லலாம். அப்பார்ட்மெண்ட்ஸில் இந்த சின்ன சின்ன விஷயங்கள் கிடையாது, இந்த சின்ன சின்ன விஷயங்கள் தான் பெரிய பெரிய சண்டைகள் உருவாகிறதுக்கு மிக காரணம் அப்படிங்கிறது தான் உண்மையான விஷயம். ஸோ இதுவும் நடக்கக்கூடிய ஒரு வன்முறை, அதாவது மறைமுகமான வன்முறை தாக்குதல் அப்படின்னு கூட சொல்லலாம் அடுக்குமாடி குடியிருப்புகளில். அடுத்த அப்பார்ட்மெண்ட்ஸில் நடக்கக்கூடிய விஷயம், ஜெனியினுடைய குழந்தை பேபி இருக்காங்களே, ஸோ அவங்கள டீஸ் பண்ணுறது. அதாவது என்ன சொல்கிறது, ஜெனிக்கு பிடிக்காத நபர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்கள எதிரின்னு கருதக்கூடிய நபர்கள் இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஜெனியினுடைய குழந்தைகிட்ட வீண் வம்பு வளர்க்குறது, டீசிங் பண்ணுறது, அதாவது டீசிங் பண்ணுறது, சம் பேட் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி ஒரு தவறான பப்ளிக் ஹராஸ்மெண்ட் அப்படிங்கிறது சொல்லலாம், ஒரு டீசிங் அப்படின்னு கூட சொல்லலாம். இதுவும் அப்பார்ட்மெண்ட்ஸாக நடக்கக்கூடிய அவலம் அப்படின்னு கூட சொல்லலாம். இப்போ ஜெனிக்கு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த
கணவனார் குடும்பத்தினர் வைக்கக்கூடிய பட்டப்பெயர். அதாவது ஜெனி வந்து தன் கணவனை விட்டு ஓடி போயிட்டாங்க, ஸோ இங்கே குடும்பம் நடத்தலை, தன்னுடைய ஊரில் வேறு யாருடைய குடும்பம் நடத்திட்டு வந்திருக்காங்க அப்படின்னு இப்படி கசமுசான்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி காசிப்ஸை என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வெரி லோக்கல் பீப்புள், சீப் பீப்புள் கிட்ட ஸ்ப்ரெட் பண்ணுறாங்க. ஸோ அவங்க பார்த்திங்க அப்படின்னா ஜெனி எப்பப்பெல்லாம் வெளியில் அவங்க தன்னுடைய வேலைக்காக போகும்போது அவங்க அதை பேசுகிறது வழக்கமாகவே இருக்குது. இது மிகப்பெரிய ஒரு பொது தாக்குதல் அப்படின்னு சொல்லலாம், அல்லது பப்ளிக் ஹராஸ்மெண்ட் அப்படின்னு கூட சொல்லலாம். அடுத்த ஜெனி தன்னுடைய பேபிக்காக ஒரு புது பைசைக்கிள் வாங்கி தன்னுடைய வீட்டுக்கு பக்கத்துலேயே நிறுத்தி வச்சுருக்காங்க. ஸோ அப்படி பார்த்திங்க அப்படின்னா நிறுத்தி வைக்கப்பட்ட சைக்கிளில் அந்த வீல் இருக்கு இல்லையா, ஸோ அந்த வீலோட கம்பியை என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த பேட் பீப்புள், சொசைட்டியில் இருக்கக்கூடியவர்கள், அப்பார்ட்மெண்ட்ஸில் இருக்கக்கூடிய நபர்கள் உடைத்து வைத்திருக்கிறார்கள் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ இதுவும் மிகப்பெரிய ஒரு தாக்குதல் அப்படின்னு சொல்லலாம். ஸோ எத்தனை தாக்குதல்களை ஜெனி தன்னுடைய வாழ்நாளில் சந்திச்சுக்கிட்டே இருப்பாங்க அப்படிங்கிறதான் கேள்விக்குறியான விஷயம். ஜெனி ஒன்றும் தீவிரவாதி கிடையாது, இல்லை நாட்டுக்கு எதிரானவர்கள் கிடையாது, இல்லை நாட்டில் வாழ தகுதி இல்லாதவர்கள் கிடையாது. சாதாரண ஒரு பெண், அந்த பெண்ணிற்கு கொடுக்கக்கூடிய தாக்குதல்கள் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு அந்த பெண்ணினுடைய மனநிலை தாங்கும், உடல்நிலை தாங்கும், அவர்களது குடும்பம் அதை ஏற்றுக்கொள்ளும் அப்படிங்கிறத ஒவ்வொரு மனிதரும் யோசிக்கணும். ஒவ்வொரு பெண்ணுக்கு நடக்கக்கூடிய துயரம் அப்படிங்கிறது உலகத்தில் எல்லா பெண்களுக்கும் நடக்கக்கூடியது. ஸோ ஒருத்தர் துன்பப்பட்டாங்க அப்படின்னா இன்னொருத்தருக்கு அந்த துன்பத்தை தரமாட்டாங்க அப்படிங்கிறது தான் உண்மையான விஷயம். பட் இங்கே அப்படி கிடையாது. ஜெனியினுடைய குடும்பமோ யாருக்கும் எந்த கெடுதலும் செய்ததில்லை, எந்த நபரை பற்றியும் அவங்க தவறாக பேசினது கிடையாது, யார் இடத்துலையும் போய் சண்டை போட்டது கிடையாது. ஆனால் இந்த பெண் தன்னுடைய வாழ்நாளில் சந்தித்த அவலங்கள் அப்படிங்கிறது தொடர்ந்துக்கிட்டே இருக்குது அப்படிங்கிறது தான் உண்மையான விஷயம். இதை பற்றி அவங்க எங்கே கம்ப்ளைண்ட் கொடுத்தாலும் அந்த கம்ப்ளைண்ட் நபர்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஜெனியை அடுத்தடுத்து தாக்கிக்கிட்டே இருக்காங்க அப்படிங்கிறது தான் உண்மையான விஷயம். இதில் ஜெனி போராடிக்கிட்டே இருக்கணுமா அப்படிங்கிறது தான் கேள்விக்குறியான விஷயம். அதாவது ஒரு பெரிய சோல்ஜர் மாதிரி போராடிக்கிட்டே இருந்தால் எப்போ தன்னுடைய வாழ்க்கையை பார்க்கறது, தன்னுடைய கெரியரை அவங்க எப்படி டெவலப் பண்ணுறது அப்படிங்கிறது தான் கேள்விக்குறியான விஷயம். From the bottom floor, now they see my name on every door. Yeah, they call me